இப்போ ஒருத்தர் சவாரியாக கூப்பிட்டு வந்தேன். அவங்க கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு காமிச்சாங்க. நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்தேன். நல்லது நடக்குது, நல்லாவே இருக்குது. வியாழக்கிழமை வருவேன். வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவேன். நம்ம நினச்ச காரியம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது காரியம் நடக்குது. தொடர்ந்து வந்தால் அந்த அம்மா அந்த குபேரர் வந்து நம்மளை கைவிடலை. கோடிலிங்கேஸ்வரர் அம்மா, கோடிலிங்கேஸ்வரர் அப்பா இருக்கிறாங்க. நம்ம வந்து நினச்சி கும்பிட்டு போனோம்னா நல்லபடியாக முடிச்சுடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? 3 வருஷமாக வரோம்மா கோயிலுக்கு. 3 வருஷமாக தொடர்ந்து வரோம். வந்துட்டுருக்கீங்க. இன்னைக்கு பட்னி பசி இல்லாத நல்லபடியாக இருக்கிறோம். நல்லா இருக்கிறோம். நீங்கள் வருஷம் இவரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்களா? கல்யாண நாள் அன்றைக்கி நாங்கள் கூப்பிட்டு போவோம். அபிஷேகம் பண்ணி வீட்டில் வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணி உள்ளே கொண்டு வச்சு நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டு 3 நாள் 4 நாள் கழிச்சு கொண்டு வந்து கோயில் ஒப்படைச்சு. எப்படி இருக்குது உங்களுக்கு அவர் வீட்டுக்கு? நல்லா இருக்குது. அவரை வச்சு வீட்டுக்கு கொண்டு போனாவே எங்களுக்கு பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இதெல்லாமே நல்லா போயிடும். சரி சரி, நல்லா இருக்குது. ஆண்ட முன்னத்தில் குபேர முன்னத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் நம்பி கோயிலுக்கு வாங்க, செய்யுங்க. உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். கோயிலுக்கு வந்த உடனே இந்த அம்மா அதிர்ஷ்ட தேவி அம்மா வந்து மஞ்சள் வாங்கி நம்ம அதை அரைச்சி பூசி என்ன மனசில் நினச்சி செய்கிறோமோ அது பூர்த்தி ஆகும். 1 மாதத்துக்குள்ள அது நிவர்த்தி ஆகும். நம்மளுக்கு என்ன நம்ம நினச்சிட்டு செய்கிறோமோ அது நல்லபடியாக முடியும். அதை பற்றி நீங்கள் தைரியமாக செய்யலாம். நீங்கள் வந்து செஞ்சு போயிருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அம்மிக்கல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு மஞ்சள் ஊற வச்சு அதை நைட்டே ஊற வைக்கணும். மஞ்சள் நைட்டே 50 கிராம் வாங்கி ஊற வச்சோம்னா காலையில் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே அரைச்சி இங்கேயே பூசி நெய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும். நல்லாவே இருக்கும். வந்து மஞ்சள் அரைக்கிறதுக்கு இந்த அம்மி வாங்கி கொடுத்தேன். இது ஜனங்க செய்கிறாங்க. அதனால் நல்லாவே இருக்குது. இது ஆண்டவனை கொடுத்த பாக்கியம். அதை நான் வந்து என்னால் முடிஞ்சது கோயிலுக்கு செஞ்சுருக்கேன்.